ஹலோ எவ்ரிவான், ஆட்டு தலைக்கறி தான் நாங்கள் செய்ய போகிறோம். ஆட்டு தலைக்கறி கிரேவி, சரிங்களா? இது வந்து என்னென்னா, இன்றைக்கி ஒரு முழு ஆடோட தலையை அப்படியே ரேட்டு பேசி வாங்கிட்டு அதில் என்ன பண்ணாங்கன்னா, குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா மூளை இருக்குது இந்த கவருக்குள்ளே. அதை நாங்கள் தனியாக செய்யும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆட்டு தலைக்கறி செய்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆட்டு மூளை ரெசிபி ஒன்று செய்கிறோம், அதை வந்து தனியாக பார்த்துக்கோங்க. ஓகே, இது வரைக்கும் ஆட்டு தலைக்கறி செஞ்சதே இல்லை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த ரெசிபி எப்படி மேக் பண்ணுறது, ரெடி பண்ணுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கிறோம், வேறு ஒன்றுமே பண்ணல. 1க்கு 2 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. இதில் ஆட்டு கண் இருக்கும், நாங்கள் காமிக்கிறோம். ஆமாம், அந்த கண்ணு காமிங்க. 2 கண் இருக்குல்ல, ரெண்டுமே நம்ம காமிக்கலாம். பாருங்கள், இது ஆட்டோட ஒரு கண், இன்னொரு கண். பார்த்தீங்களா, இது 2 கண்ணு, ஆட்டோட 2 கண்ணு. இந்த ஆட்டு தலைக்கறியை குக்கரில் போட்டு நல்லா அவியல் காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இந்த குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு ஆட்டுக்கறி போட்டோமா, அதில் மஞ்சள் தூளும் போட்டாச்சு. இன்னும் கூட நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். கேஸ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. விசில் போட்டு வச்சிடலாம். இது அப்படியே ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா நல்லா கறிலாம் நல்லா வெந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகு, தனியா, சீரகம் இது எல்லாத்தையும், சோம்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா வறுக்கிறோம். கடாய் நல்லா சூடாக இருக்கும்போது கை வச்சிடாதீங்க, கை ஒரு வழி ஆகிடும். இதுக்கு இப்போ தான் அடுப்பு மேலே கடாய் வச்சுருந்தோம், அதனால் உள்ள கை விடுறாங்க. இதை பார்த்து யாருன்னா கை உள்ள விட்டாங்க, கரண்டி வச்சே வதக்குவாங்க. நீங்கள் பாருங்களேன், குக்கர்லேருந்து விசில் வந்து இதெல்லாம் ஊற்றிடுச்சு. இதில் அப்படியே தேங்காய் மிளகாயெல்லாம் போட்டு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு, அதுக்கப்புறம் இந்த பட்டை லவங்கம் குஸ்குஸ் அப்புறம் அன்னாச்சிப்பூ எல்லாத்தையும் போட்டுட்டு இவ்வளோ சூடில் கை வைக்கலாம் பாரு, காமெடியாக இருக்குது. கையெல்லாம் வச்சில்ல, நார்மலாக வந்து கரண்டி வச்சு வதக்கலாம். கேஸ்லேருந்து அப்படியே விசில் வந்து வெளியெல்லாம் ஊற்றிக்கிறது. ஓகே, இது நல்லா வந்து வறுத்தாச்சு. இப்போ அது மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடணும். நல்லா அந்த வறுத்ததை போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம். நல்லா அரைச்சாச்சு. கடாயிலையா? சரி, இந்த கடாயில் தான் ஆட்டு தலைக்கறி வந்து நாங்கள் சேர்ப்போம். ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. மசாலாலாம் அரைச்சி வச்சாச்சு. தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து சுருள் பட்டை, சோம்பு, லவங்கம் எல்லாமே அன்னாச்சி பழம் எடுத்து வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பட்டை லவங்கம் எல்லாத்தையும் போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம சால்ட் போட்டோன்னா கொஞ்சம் குயிக்காக வதங்கிடும். அதனால் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போது இஞ்சியும் பூண்டையும் அரைச்ச பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலெல்லாம் கூட போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்குவோம். நல்லா வதக்குவோம். இதுதான் ஆட்டு தலைக்கறியை அவிச்சது. நம்ம ஆல்ரெடி அவிச்சு வச்சுருந்தோம். அதை போட்டுக்கலாம். இது ஒரு முழு ஆட்டோட தலை. ஒரு முழு ஆட்டு தலை. அந்த தலை முழுசாக அப்படியே ஒரு ஆட்டோடது வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு ஆட்டு தலை. எத்தனை பேருக்கு ஆட்டு தலைக்கறி பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி மஞ்சள் தூள்லாம் நல்லா தூவி விட்டுக்கோங்க. அப்புறம் வீட்டு மிளகாய் தூள் சில்லி பவுடர் இருக்கும்ல, அதையும் போட்டுக்கோங்க. அடுத்தது காஷ்மீரி மிளகாய் தூளும் போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு மொத்தமாக இது மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
இப்போ என்ன பண்ணுவோன்னா குக்கரில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை என்ன பண்ணலான்னா, இது வேக வச்ச தண்ணி, அந்த தலைக்கறியை வந்து வேக வச்ச தண்ணி, அது வந்து அதே தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு மறுபடியும் இந்த கிரேவியை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது அப்படியே வேகட்டும்னு விட்டுடணும். ஒரு 10-15 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த கிரேவி நல்லா சுண்டி வந்துடும். இது நல்லா சுண்டி வரும்போதே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த அரைச்சி வச்ச மசாலாவை வந்து போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சரி, ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், லைட்டாக சுண்டி வந்துடுச்சா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், அரைச்சி வச்ச அந்த மசாலாவை போட்டுடலாம். இப்போ நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஸோ ஆட்டு தலைக்கறி இப்படி தான் செய்யணும். சரி, இதை பார்த்து உங்கள் வீட்டை நீங்களும் ஆட்டு தலைக்கறி செஞ்சு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து பெப்பர் போடுற மிளகுத்தூளை அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா சுண்டி வந்துடும். ஸோ ஆட்டு தலைக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. ஃபைனலாக கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டு தலைக்கறி கிரேவி தயார் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.